வணக்கம். என்றும் அன்புடன் அன்பே அன்பே சிவம். அன்பு இல்லாமல் எதுவுமே நடக்காது. அன்போட வேலை சும்மா இருக்க வேண்டியது. சும்மா இருந்தால் சுகமாக இருக்கும். சும்மா இருந்தால் சுகமாக இருக்கும். வெளியில் இல்லை, உள்ளுக்குள்ளே சும்மா இருக்கணும். நீங்கள் வெளியில் சிம்மியாக இருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இல்லைதானு சொல்லிக்கிட்டு இல்லையா. அதனால் நான் அன்பை எடுத்துகிட்டு தான் பேசவா. நான் அன்பை எடுத்துகிட்டு பேசுவா. சந்தோஷத்தை எடுத்துகிட்டு சந்தோஷத்தை பேசுவா. மகிழ்ச்சி எடுத்துகிட்டு மகிழ்ச்சியை பேசுவா. நிம்மதியை எடுத்துகிட்டு நிம்மதியை பேச வாரேன். சத்தியம் எடுத்துகிட்டு சத்தியமாக வா. நீதியை எடுத்துகிட்டு நீதிபதியாகவே வா. டாக்டர் ஆகிட்டு டாக்டர் எடுத்துகிட்டு டாக்டராகவே வா. இன்ஜினியரை எடுத்துகிட்டு இன்ஜினியராகவே வா. கலெக்டர் எடுத்துகிட்டு கலெக்டராகவே வா. விஞ்ஞானி எடுத்துகிட்டு விஞ்ஞானியாகவே வா. என்ன செஞ்ச விஞ்ஞானி கூட நீங்கள் இங்கே உள்ள டாக்டர் கலெக்டர் இன்ஜினியரு அது இருக்கட்டும். இது ஒட்டுமொத்த உலகமும் அன்பு கையில் இருக்குது. இது ஒட்டுமொத்த உலகமும் என்ன செஞ்சானே அவன் கையில் இருக்கு. அவனை எடுத்துக்கிட்டு வரணும். உங்களுக்குள்ளேயும் அவன் இருக்குது. உங்களுக்குள்ளேயும் எடுக்கிறதுக்கு சொல்லுங்கள். இந்த அன்பை விதைச்சிட்டா அழகாக அந்த குழந்தைகள் வாழும். அடுத்த தலைமுறை செழிப்பாது. இப்போ செழிப்பாக தானேயா இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ இல்லை. இப்போ நாங்கள் செழிப்பாக தான் இருக்கோம் அப்படின்னா தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம். நல்ல உண்மை வேணும், எங்களுக்கு அன்பு வேணும், நிலையானது வேணும், சத்தியம் வேணும் அப்படின்னா சத்தியமாக இருக்கணும், நீதி தவறாமல் இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும். அவங்ககிட்ட தான் அன்பு போகும். அன்பு போயிட்டுனா நிம்மதி சந்தோஷம் கொண்டாட்டம்லாம் வந்துடும். அதை எடுத்ததுக்கப்புறம் தான் இப்போ 4 நாளைக்கு முன்னாடி பொங்கல் 2026 பொங்கல். அதுக்கு அந்த வாரத்திலே ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு வீட்டில் ஒரு நண்பர் அழைச்சிருந்தாங்க. வாங்க சாமி சாப்பிட்டு போகலாம். ஏற்கனவே அங்கே 2 பேர் போயிருக்கேன். இந்த திருப்பி அதே மாதிரி சரி பார்த்துட்டு வந்துடணும். பொங்கல் அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு அங்கே போய் பொங்கல் சாப்பிடுவேன். பொங்கலை கூப்பிட்டுருந்தாங்க, அவங்களுக்கு நன்றி. அதுக்கடுத்தாக்கில் அவர் இன்னொரு வாய்ப்பை உருவாக்கி வச்சுருந்தார். இந்த திருப்பி கொஞ்சம் கூட்டங்களை, என்னோட மக்கள் கூட்டங்களை, என்னோட அன்பு செல்வங்களை கூட்டி வச்சுருந்தார். அந்த அன்பு இருந்தால் தான் கூப்பிடவே முடியும். அவங்க சும்மா என்னமோ நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. நமக்கு தெரியாது. எனக்கு தெரியாதுங்கிறத எனக்கு ப்ளஸ்ஸு, உங்களுக்கு தெரியுங்கிறத மைனஸு. எனக்கு தெரியாது. அந்தளவு கூப்பிட்டுருந்தார். சும்மா போனேன். அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே கொஞ்சம் அன்பு செல்வங்களாம் வந்தாங்க. எல்லாருக்கும் இந்த அன்பை டக்குன்னு பிடிச்சிட முடியாது. இந்த அன்பை டக்குன்னு பிடிச்சிட முடியாது. அப்போ எல்லோரும் வாங்க உட்காருங்க, அன்பை சந்திச்சுட்டு போங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் அள்ளி போட்டேன். அது இன்றைக்கி தான் ஞாபகம் வருது. இப்போ தான் இறைவன் ஒரு சின்ன அன்பு ஸ்கூலை நடத்த சொல்லியிருக்கார் பொழுது அப்படின்னு நாம் சின்ன பிள்ளையிலேருந்து வளர்ந்த வரைக்கும் நான் தான் எட்டி பார்த்துருக்கேன். எந்த பள்ளிக்கூடம் எங்கன்னா அது அவர் இப்போ அது படிக்கிறா, இங்கிலீஷ் படிக்காங்களா, தமிழ் படிக்காங்களா, தமிழ்காரனா, இங்கிலீஷ்காரனா, மதத்துக்காரனா, ஜாதி இதா அப்படிங்கிற பள்ளிக்கூடங்களை தான் நான் பார்த்துருக்கேன். நானும் 5ஆவது வரைக்கும் தான் போயிருக்கேன். இன்றைக்கி நான் ஒரு பள்ளிக்கூட வாத்தியாராகி பேசியிருக்கேங்கிறது எனக்கு இன்றைக்கி தான் தெரியுது. நான் அன்றைக்கி சும்மா என்னமோ உளறிட்டு வந்ததான் நினைக்கிறேன். இன்றைக்கி நான் அங்கே ஒரு அன்பு வாத்தியாராக இருந்திருக்கேன். இன்றைக்கி தான் எனக்கே தெரியும். 2 நாள் கழிச்சு சரி அதை பற்றி பேசிடுமே அப்படின்னு தான் அதில் பேசு. அப்போ இந்த அன்பு அங்கே போய் பேசிச்சு, மலர்ந்தது. அவங்க எப்படி எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. சின்ன குழந்தைகள்லாம் புரிஞ்சுக்கிட்டு, கொஞ்சம் பெரியவங்களுக்கு தான் என்ன அடையாளங்கள், வேஷ அடையாளங்கள் இருந்தது. நான் எந்த வேஷமும் இல்லாமல் வரேன். வாழ்ந்து காமிங்க பாருங்கோ, இந்த சாமியை பாருங்கள், இவன் சாமியார் இல்லை, இந்த சாமி, நீங்களும் சாமி தான். சாமியார் ஆவதுக்கு போராடாதியோ, சாமி ஆவதுக்கு போராடுங்க. இதை தான் கொண்டு வரேன். இது அன்பாக இருந்தால் சாமி ஆயிடலாம்.
அன்பை எடுக்கிறதுக்கு தான் சாமியாரே ஓடிக்கிட்டு இருக்காங்க வருஷ கணக்கில். ஆனால் எடுக்க முடியலை அன்பை. நீங்கள் அதுக்கு நேர்மையும் உண்மையும் நாணயமாக இருந்தால் உங்களுக்கு எல்லாமே கிடச்சிட்டு தான் இருக்கும். ஒன்று ஒன்றா தேடி எடுக்கிறதுக்கு பதில் மெயினை பிடிச்சாச்சுன்னா எல்லாம் எடுத்ததுக்கு சமம். நீங்கள் ஒவ்வொரு சுச்சியாக போட்டுட்டு வரலாமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மெயினை போய் பிடிக்கலாமான்னு பார்த்தியா. மெயினை பிடிச்சிட்டு அங்கே எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. மெயின் எது? அன்பு. அன்பு இருந்தால் அங்கே எல்லாம் வந்துடும். நான் ஒரு வாத்தியார் ஆகிட்டேனே, ஒரு 5-6 பேர் பாடம் என்ன அடுத்து யாருக்கே ப்ரொஃபஸர்னு பேசி வச்சுருக்கேன். இப்போ தான் வாத்தியாரை பாடம் நடத்திட்டேனே. அப்போ தான் தெரியுது, ஓ இரண்டு வேலை இப்படி ஓடிக்கிட்டு நடக்கட்டும். என் வேலை ஒன்றை பார்க்குது, உன் வேலை என்ன பார்க்குது, இவ்வளவு தான். அன்பு தான். அப்போ அவனை நேசிக்க, உங்களை நேசிக்க, உங்களை நேசித்தா அவன் வந்துடுவான். என்றும் அன்புடன் ஞானி ஓடினான். அன்பே சிவம்.